கொரியன் பாஷை படித்து கொடுக்குற வீடியோவில் 2வது வீடியோவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் உங்களோட அம்புள்ள கொரியன் பாஷை ஆசிரியர் ரொஹான் கிளென்ஷில் பெரேரா. எனக்கு சரியான விருப்பம் உங்களுக்கு தமிழ் மீடியமில் எப்படி சரி கொரியன் பாஷை படித்து கொடுக்குறதுக்கு. நான் முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு படித்து கொடுத்தேன் கொரியன் பாஷையில் உயிர் எழுத்து 10 இருக்குதுன்ட்டு மெயின் உயிர் எழுத்து. அது நான் அப்புறம் கொஞ்சம் காமிக்கிறேன் டக்குன்ட்டு. இது ஆ, இது ஆண்டு தான் சவுண்ட் பண்ணணும். அப்புறம் இதே மாதிரி ஒரு கோட் 2 இருக்குது, ஒன்று இருக்குது. இது யா. தமிழில் ஆனா ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ அப்படி தானே போகுது. அது தமிழில் இருக்கிற உயிரெழுத்து. கொரியன் உயிரெழுத்துன்னு சொன்னால் வேறையா போகிற உயிரெழுத்து. அதில் இந்த கணக்கு பார்க்கணும். இது ஆ, இது யா. அதுக்கு பிற்பாடு இது ஓ, இது யோ. இந்த எழுத்து இது பாருங்களேன், இதில் இந்த கூறுமாடு இருக்கிறது சோத்தங்காய் பக்கெட்டு தான் போட்டிருக்குது. இது 2 இது போட்டிருக்குது பீச்சங்காய் பக்கெட்டு. இது மேலே போடணும், துண்டை மேலே போட்டோம் வான பக்கெட்டு போட்டால் இது ஓ ஓ. இது யோ. அப்புறம் இது கீழே போட்டால் இது உ. இந்த எழுத்து யூ. இந்த எழுத்துக்கு ஒரு அந்த சவுண்ட் இல்லை. அப்போ இதை போட்டு அப்படியே நமக்கு எடுக்கலும் ஈன்ட்டு இ. இது இ. அதான் பாருங்க, 10 உயிர் எழுத்து இருக்குது. மெயின் உயிர் எழுத்து 10. ஆ பாருங்க, இது ஆ, யா, ஓ, யோ, ஓ, யோ, உ, யு, இ. நான் சொன்னேன் உங்களுக்கு முதல் வீடியோவில், இப்படி நேராக கோடுன்னு எழுதேலுமா இருந்தா, வரி ஏழுமா இருந்தா, இப்படி ஒரு கோடு அடிக்கலுமா இருந்தா, ரவுண்ட் ஒன்று வரி ஏழுமா இருந்தா, இந்த மாதிரி ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வரி ஏழுமா இருந்தா, கத்திரி ஒன்று இந்த மாதிரி போட ஏழுமா இருந்தால் கொரியன் பாஷை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏலும். இப்போ நான் இன்னைக்கு படித்து கொடுத்துட்டு போகிறேன். இது உயிர் எழுத்து, மெய் எழுத்து எப்படி நம்ம எழுதுறன்ட்டு. மெய் எழுத்து இருக்குது 14 மெய் எழுத்து கொரியன் பாஷையில் இருக்குது. அந்த மெய் எழுத்து 14 எழுதுறதுக்கு கொரியன் இந்த சொற்கள் சரக்கட்டுன இந்த எழுத்துங்கள் சரக்கட்டுன மிந்தி காலத்தில் இருந்த ராஜாமார்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி கோடு 4 இருக்கிற இந்த மாதிரி கோடு 4 இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி ஒன்று எடுத்து, ஃப்ரேம் மாதிரி ஒன்று எடுத்து, அதில் இருக்குது கோடு 4 தானே. கோடு 4ல் ஒரு கோடு சரி, 2 கோடு சரி, ஒதுக்குனோன்னு மிச்சத்தில் இருக்கிறது தான் எழுத்து. அதனால உங்களுக்கு கோடு இந்த மாதிரி அடிக்க ஏழுமா இருந்தா, இந்த பெட்டி மாதிரி ஒன்று வரி ஏழுமா இருந்தா, உங்களுக்கு கொரியன் பாஷையில் மெய் எழுத்து எழுத ஏலும். நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது எழுத்து எழுதுறதுக்கு அவர் செஞ்சாங்க, இதையும் ஒதுக்கியாச்சு. இது தான் எழுத்து. இது சவுண்ட் பண்ணுறது, இதில் சவுண்ட் 2 இருக்குது. ஒன்று தான் அக். தமிழில் கன்ட்டு ஒரு சவுண்ட் இல்லையே, 2க்கும் இருக்குது, அது தான். அப்போ இது அக் அக் சவுண்ட் வார எழுத்து ஒன்று. 2வது எழுத்து எழுதுறதுக்கு இதில் இந்த கோடு 2 ஒதுக்கணும். இது தான் எழுத்து. இது நம்ம எனக்கு அண்ட் சவுண்ட் பண்ணேனும். தமிழில் ந சவுண்ட் வார எழுத்துங்கள் 3 இருக்குது. கொரியன் பாஷாவில் அப்படி இல்லை. இது அண்ட் சவுண்ட் பண்ணணும். சவுண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறேன்.
மூணாவது இது இந்த கோட்னால் இருக்கிற இதில் இதை ஒதுக்கணும். பாருங்க, அது லேஸ் தானே. இப்படி இது அத் அத் அத். த இல்லை, நமக்கு தமிழில் இப்படி எழுதேலுமே. க எழுதேலும், மா எழுதேலும், ப எழுதேலும். அதுக்கு உயிரெழுத்து போட தேர்வல்ல. கொரியன் பாஷாவில் அப்படி இயலாது. நம்ம என்ன செய்யணும், இங்கனைக்கு இந்த எழுத்து போடவே வேணும். போடாமல் இருந்தால் அது உக் அன் அத் அப்படித்தான் சவுண்ட் பண்ணணும். இதுக்கு பிற்பாடு இருக்கிற எழுத்து தான் அது நான் வரைஞ்சி காமிக்கிறேன். இதில் நடுவில் ஒரு கோடு இப்படி அடித்து இந்த துண்டையும் ஒதுக்கணும்னு இந்த எழுத்து வந்துடும். பாருங்க, அல். அப்புறம் இதுக்கு எடுக்கணும் அர். அல் அர் எழுத்து ரெண்டில் வர சவுண்ட் தான் வரும். ஒன்று எல், ரெண்டாவது அர். அதுக்கு பிற்பாடு இந்த கோட்னால் இருக்கிற இந்த பெட்டி மாதிரி இதில் ஒரு எழுத்தும் ஒதுக்கிறது இல்லை. அப்போ இந்த பெட்டி மாதிரி இருக்கிறது தான் எழுத்து. இது அம் அம். இப்போ 14 மெய் எழுத்து இருக்கிற இடத்துல நம்ம 5 எழுத்து படிச்சிட்டோம். பாருங்க, இது அக், இது அக் அக், இது அன், இது அத் அத். சவுண்ட் ரெண்டுக்குது அத் அத். இது அல் அர், இது அம். அதுக்கு பிற்பாடு சரக்கட்டின எழுத்து தமிழ் எழுத்து மாதிரியே தான். இங்கனைக்கு நடுவில் ஒரு கோடு அடித்து மே கோடை ஒதுக்குன பிற்பாடு இருக்கிற துண்டு தான் எழுத்து. பாருங்க, இப்படி. இது தமிழில் அப் சவுண்ட் வர அதே மாதிரி நடுவில் கோடு இல்லாதது தானே தமிழ் எழுத்து. பாருங்க, அது சவுண்ட் பண்ணணும் அப். அதுக்கு பிற்பாடு சரக்கட்டின எழுத்த இந்த மாதிரி சரக்கட்டை இல்லாது இப்படி எழுதுவோம் தான். இது அஸ். இந்த எழுத்தை போடுங்க. இது எச்சுன்னு சவுண்ட் பண்ண வேணாம். அஸ் இப்படி இருக்கணும், அஸ். அதுக்கு பிற்பாடு இது அங். இப்போ அங்கிற தமிழ் எழுத்தை நமக்கு உயிரெழுத்து போட்டு வித்தியாசமாக்கணும் தானே. ங ஙா ங ங ங ஙா ngி ngி ngூ ngூ அப்படி எடுக்கணும். இது அப்படி எடுக்கலாது. இது சிங்கிள் எழுத்து மாதிரி சவுண்ட் வரும். இது எங்கே சரி போட்டால் சவுண்ட் பண்ணணும். அதுக்கு பிற்பாடு இருக்கிற எழுத்து இது. இது அச். அச் மாதிரி அச் மட்டும் இல்லை, அஜ் சவுண்ட் ஒன்று வரும். அஜ் அச் அஜ் அஜ் சவுண்ட் ஒன்று வரும். அப்புறம் பாருங்க, மற்ற எழுத்து இப்படி எழுத்து இன்னொரு கோடு போடணும். இதுவும் அச் சவுண்ட், அச் சவுண்ட். இது அச், இது அச். அது கொஞ்சம் காலத்துக்கு போன பிற்பாடு அது பிரச்சனை வராது. இப்போ பாருங்கள், எழுத்து எத்தனை இருக்குதுன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. டைப் பண்ணி எழுதணும். இது என்ன சவுண்ட்? அக் அக். இது அன், இது அத் அத், இது அல் அர், இது அம், இது அப், இது அஸ், இது அங், இது அச் அஜ், இது அச் அச் அச். அப்படி தான் சவுண்ட் பண்ணணும், அச். அதுக்கு பிற்பாடு இருக்கிற எழுத்துங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. 11ஆம் எழுத்து இப்படி அந்த க எழுத்துற மாதிரி எழுத்து நடுவில் ஒரு கோடு அடிக்கணும். இது க க. தமிழ் அப்படி ஒரு எழுத்து இல்லை, க. அதுக்கும் நான் இந்த எழுத்தை போடுறேன் அக்குன்ட்டு. அது க க, இது க க கன்னு சவுண்ட் பண்ணணும். மற்ற எழுத்து இதே மாதிரி பாருங்க, இப்படி எடுத்து நடுவில் ஒரு கோடு போடணும். இது என்ன? இது அத் அத், அது தானே. இது சவுண்ட் பண்ணணும் த
தமிழ் அப்படி ஒரு எழுத்து இல்லை. த த அதுக்கு பிற்பாடு பாருங்க, இது இந்த எழுத்து கொஞ்சம் சமானமாக இருக்குது. பாருங்க, இது சவுண்ட் பண்ணணும் நம்ம. இது அப், இது அப் 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 அப். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் பாரமாக போடணும். அப். இந்த எழுத்து பாருங்க, இப்படி ஒரு ரவுண்ட் அடித்து இப்படி சின்னொரு கோடு போட்டு சின்னொரு கோடு போடணும். இது ஹ ஹ. H சவுண்ட் தான் வரும். H சவுண்ட் இங்கிலீஷ் மீடியமில் பார்த்தா H சவுண்ட். அதுக்கு இப்படி போட்டால் சும்மா H போட்டால் ஹன்னு சவுண்ட் வரும் தானே, அந்த சவுண்ட் தான் இதில் எடுக்கணும். இப்போ எல்லா எழுத்து 14 எழுத்தையும் அப்புறம் நம்ம பார்ப்போம். இது அக் அக் அக். இது அன். இது அத் அத். இது அல் அல். இது அம். இந்த எழுத்து அப் அப் அப். இந்த எழுத்து பாருங்க, இது அதுக்கு பிற்பாடு இருக்குது அஸ். நமக்கு எழுதேலும் இந்த அஸ் எடுக்கலும் அஸ். இந்த எழுத்து அங் அங். இந்த எழுத்து அச் 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 அஜ். இந்த எழுத்துக்கு ஒரு சவுண்ட் எடுக்கல, அது தமிழ்ல இல்லை. அச் அச். அதுக்கு பிற்பாடு இருக்கிற எழுத்து தான் இந்த எழுத்து. அந்த க சவுண்டே தான் வரும். அக் அக். இந்த எழுத்து பாருங்க, அதுக்கு பிற்பாடு இருக்கிற எழுத்தை இப்படி ஈ மாதிரி, இங்கிலீஷ் மீடியம்ல ஈ மாதிரி. இது அத். அந்த அத்துக்கு மேல பாரம் அது சவுண்ட் பண்ணணும். அத். இது அப். அது அப், இது அப். இந்த எழுத்து ஹ. சாரி. இப்ப நீங்க இந்த எழுத்துங்களை எழுதி எழுதி படிச்சுக்கணும். இப்போ இதை நான் தமிழ் எழுத்துங்களும் கீழே போட்டனால உங்களுக்கு டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கலும் இது எப்படி இருக்குதுன்ட்டு. நான் இந்த தமிழ் எழுத்துங்களை இப்படி ஒதுக்கின பிற்பாடு உங்களுக்கு இதை வாசிக்க இயலுமா கொஞ்சம் பாருங்க. அந்த மாதிரி எழுதி எழுதி பார்த்து இது மனப்பாடமாக ஆக்கிக்கணும். அதுக்கு பிற்பாடு வீடியோவில் நான் இந்த உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தோன்னே எப்படி நம்ம சவுண்ட் பண்ணுறதுன்ட்டு நான் படித்து கொடுத்ததுக்கு வாரத்துக்கு யோசனை பண்ணி இருக்கிறேன்.